Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம kongu பாரம்பரிய ரெசிபி அதாங்க சந்தவை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இது பொதுவா விசேஷ காலங்களில் செய்யக்கூடிய ஒரு உணவு. இதை எப்படி செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வெறுமனே அவங்க புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. நான் உங்களுக்கு புழுங்கல் அரிசி சோளம், அதாவது நம்ம நாட்டு சோளம் ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் சோளம் 2 டம்ளர் அரிசி, அந்த மாதிரி உங்களுக்கு சோளத்தோட டேஸ்ட் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் எப்போவும் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுட்டு அதை மாவாக ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு உங்களுக்காக நான் காமிக்கணுன்றதுக்காக ரொம்ப தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி தோசை பதத்துக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மாவு திக்காக இருக்க அளவுக்கு சந்தவை சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அதை இட்லியாக வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடேற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் இந்த இட்லி மாவு ஊற்றின இட்லி தட்டை அதில் வைக்க போகிறோம். இது மாதிரி இன்னொரு தட்டுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மேலே மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 to 12 நிமிஷமே போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை டூத் பிக்கரில் வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா அது குக்கானதாக அர்த்தம். நம்ம வெறுமனே அரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி சோளம் சேர்த்து செய்கிறது அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இது நாட்டு சோளங்க, சத்துக்கள் நிறைந்தது. பாருங்கள், வெந்துச்சு. நான் ஒரு 12 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். வேக வச்ச இட்லி எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வாங்க சந்தவை எப்படி நெரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் சந்தவம் வர. இதில் பாருங்கள், கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். இட்லி முடிஞ்ச அளவுக்கு சூடாக போட்டு நெரிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக நெரிக்க முடியும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். சில்வர்லேயே இருக்குது, இது வுட்லேயே இருக்குங்க. வுட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நெரிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாடல் மாதிரி இருக்கும். ஆனால் சந்தவை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு 2 பேர் தேவைப்படுங்க, ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் நெரிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இது மேலே கை பிடிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவுக்கு அது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்றதுனால நான் கீழே பிடிச்சிருக்கேன். அப்படி கீழே பிடிச்சா பேலன்ஸ் பத்தாது. நீங்கள் மேலே கை வச்சு 2 பக்கம் பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு நான் 3 மெத்தட் உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நம்ம நெரிச்சு எடுத்துக்கிட்ட சந்தவை, சோள சந்தவை, அதுக்கப்புறம் வாழைப்பழம், நாட்டு சக்கரை, தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சந்தவை இது. இந்த மாதிரி பிடிக்காதவங்க நம்ம சக்கரை பாகு மாதிரி, அதாவது நாட்டு சக்கரையை சக்கரை பாகு மாதிரி காய்ச்சி அதில் ஏலக்காய் தூள் போட்டு சுக்குத்தூள் போட்டுட்டு அதை கூட இந்த சந்தவையில் கலக்கி சாப்பிட்லாம். வாழைப்பழம் இல்லாமல் நெய் இல்லாமல் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இன்னொரு மெத்தட் கார சந்தவை. இனிப்பு பிடிக்காதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையானது எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய்,
கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சந்தவையை ஆற வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இப்படி தாளிக்கலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை தாளிக்கும் போது நூடுல்ஸ் எப்படி செய்வீங்களோ, கரம் மசாலா போட்டு தக்காளி போட்டு அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லாட்டி தக்காளி சாதம் ஃப்ளேவரில் செய்கிறீங்க அப்படின்னா அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். லெமன் டேஸ்ட் பிடிக்கிறவங்க லெமன் ரைஸ் செய்கிற மாதிரி இது செஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தாளித்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ நான் இந்த வெங்காயத்துக்கான உப்பு தான் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சந்தவையை சேர்த்து கலக்கிக்கலாம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், நாட்டு சக்கரை, நெய் போட்டு சாப்பிட்றதாங்க. ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம தாளிச்சாச்சு. இப்போ நம்மளோட கார சந்தவை ரெடி. இப்படி பிடிக்காதவங்க நம்ம சால்னா, வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, இந்த மாதிரி நம்ம டிஃபனுக்கு எந்த வெரைட்டி ஆஃப் குருமா செய்கிறோம், இல்லை தேங்காய் சட்னி செய்கிறோம், அதுவும் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு இந்த சந்தவைக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.